ஆதியாகம புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 4:5 அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அடுத்த ஆவி என்ன ஆவி கிரியை செய்து கொண்டிருக்க மனுஷனுக்குள்ள அப்படின்னு சொன்னா, அங்கே அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். இந்த வசனம் அடுத்த வசனமும் அப்படிதான் சொல்லுது. அவனை பகைத்தார்கள். பகையின் ஆவி எனக்கு என்ன அடிக்கிறது? அடுத்த ஒரு ஆவி மனுஷனுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்க பகை. கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் இருக்குது, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு இருக்கிற ஆவிகள் தான் இதெல்லாம். அவங்க ரெண்டு சைடிலும் பகை என்கிற ஒரு ஆவி. கூட பிறந்த தம்பி தாங்க, அவனை அப்பா ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறார், இவங்களுக்கு எடுத்து கொடுத்ததோட செல்ல பிள்ளை மாதிரி வச்சிருக்கிறார். அது அவங்களால என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. இன்னைக்கு நிறைய இடத்துல அந்த பிரச்சனை இருக்குது. ஒரு அண்ணன் தம்பி கூட ஒரு இடத்துல பார்க்கும்போது நல்லா செஞ்சுக்கிறது கொடுத்துட்டோம்னா உடனே இவன் அவன் பகையாவே பார்க்கிறவனா இருக்கிறான், ஒரு வெறுப்பாகவே பார்க்கிறான். அவன் இந்த பகையின் ஆவிகள். அதனால எதை செய்தாலும் ரெண்டு பேருக்கு எப்படி செஞ்சுட்டு போயிருந்தோம். எதை செய்தாலும் அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ அக்கா தம்பியோ யாரா இருந்தாலும் சரி, 2 பிள்ளைங்க இருக்காங்களா 3 பிள்ளை, தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா நம்ம காலம் இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு நான் இருக்கிறேன், நீங்க இருப்பீங்க, நம்ம எல்லாரும் இருப்போம். நம்ம காலத்துக்கு அப்புறமா அவங்க ஒரு நாளும் பேசவே மாட்டாங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி. எனக்கு காரணம் யாரு தான்? விதை போடுறது யாரு தான்? பெற்றோர்கள். ரொம்ப ஞானமா இருக்கணும். இங்க யாக்கோபு செய்தது நல்லதுன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. அதாவது 12 பிள்ளைகள்ல இவன் நேசித்தது யார அப்படின்னா யோசேப்புடைய தாயார. யோசேப்பு இல்ல, ஆமா, யாரு மேல அவனுக்கு பாசம்? ராகேல் மேல இருக்கிற பாசத்துல நேசத்துல ராகேல் பெத்த பிள்ளைங்க எல்லாத்தையும் செஞ்சவன் மூத்தவனுக்கு எல்லாம் என்ன செய்யல, செய்யாம போனான். அது என்ன கடமை கத்தப்பட்ட மாதிரி நினைச்சான். அது மிகப்பெரிய தவறு. எனக்கு இது எங்க செஞ்சேன், இவங்க அப்பாவும் செஞ்சது. இந்த ஆவி எங்கிருந்து வந்துச்சு, இந்த யாக்கோபுக்குள்ளே வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் அவங்க அப்பா அம்மா. ஈசாக்கு ஏசாவை நேசிச்சான், ஈசாக்குடைய மனைவி ரெபேக்காள் யாக்கோபை நேசிச்சான். புரிஞ்சா உங்களுக்கு? இப்படி கிராஸா இருந்ததுனால இதே புத்தி யாருக்கிட்டையும் வந்துருச்சு, யாக்கோபுக்குள்ளே வந்துருச்சு. அந்த குணம் நம்ம அப்பா அம்மா அப்படிதான் இருந்தாங்க, நம்மளும் அப்படி இருப்போங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால நான் இங்க இருக்கிற உங்களுக்கு சொல்றேன், தயவு செய்து அப்படிப்பட்ட சிந்தனைகளுக்கு வந்து இதை கேட்கிற பார்க்கிற எல்லாருக்கும் சொல்றேன், தயவு செய்து எந்த காரணத்தை கொண்டும் 2 பிள்ளைங்களையும் ஒரு கல்ல, நம்ம கிராமத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு கண்ணுல சுண்ணாம்பு இன்னொரு கண்ணுல வெண்ணெய் ஊத்தி எங்க அம்மா வளர்த்தா அப்படின்னு சொல்ற கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு கண்ணுல என்னதான் வெண்ணெய் ஊத்துவாங்களா, இன்னொரு கண்ணுல எடுத்து வச்சுருவாங்களா, சுண்ணாம்பு வச்சு. சுண்ணாம்பு வச்சா என்ன செய்யும், எரியும். வெண்ணெய் ஊத்துனா என்ன செய்யும், கூலா தெரியும். அதனால சில நேரங்களில் சில பிள்ளைகளை நீங்க கூழாக்குவீங்க, அது உங்களை ஒரு நாள் கூழாக்கிடும். நீங்க எவனுக்கு சுண்ணாம்பு வைக்கீங்களோ அந்த பிள்ளை தான் உங்களை கடைசி சுண்ணாம்பு தள்ள வச்சு கெட்டி சமந்து தெரியும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இதுதான் நடக்கும் உலகத்துல. ஆகவே இந்த சூழ்நிலை பெற்றோர்கள் மாறிக்கிடணும். நாம எந்த காரணத்தை கூட நம்ம பிள்ளைகளை 2 என்ன செய்யக்கூடாது, வெவ்வேறாக பார்க்கக்கூடாது. 2ம் நம்முடைய கருவிலே உருவாக்கப்பட்ட சத்தமுறையிலே சொல்லுங்க. 2க்கு வித்துக்கும் தகப்பன் நாம தான். தாய் சுமந்தா அந்த வித்துக்கு காரணம் யாருதான், தகப்பன். அந்த பொழுது 2ஐயும் எங்கதான் போட்டு வளர்த்தோம், நம்ம தோல்ல சுமந்துதான் வளர்த்தோம். 2 பிள்ளை தூக்கி சுமந்தோம், 2 பிள்ளையை படிக்கும். அப்ப அந்த உணர்வு எப்ப வரைக்கும் இருக்குன்னா சாகுற வரைக்கும். எனக்கு 2 பிள்ளைகளோ 3 பிள்ளைகளோ 5 பிள்ளைகளோ அந்த 3 என்னை சுத்தி எப்பவும் ஒவ்வொருதான் இருந்துகிட்டே இருக்கணும். சத்தமுறையிலே சொல்லுங்க, இன்னும் சத்தமுறையிலே சொல்லுங்க. அதனால இந்த வசனங்கள்லாம் தியானிக்கும் போது நல்லா கவனிச்சுக்கிடுங்க. பகையின் ஆவிக்கு யார் காரணம் ஆயிடக்கூடாது, பெற்றோர்கள். அண்ணன் தம்பி பகைக்கு நாம காரணமாயிடக்கூடாது. ஏன்னா வேதம் தெளிவா சொல்கிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தன் சகோதரனை பகைக்கிறவன் அவன் பொய்யனாய் இருக்கிறான்னு சொல்லி. தன் சகோதரனையோ தன் சகோதரியோ தன் உடன்பிறப்புகளை பகைக்கிறவர்கள் யாரா மாறுறாங்க, பொய்யனாக மாறுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம், அதே 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதரனை பகைக்கிறவன் மனித கொலைபாதகனாக இருக்கிறான்னு சொல்லி. அப்போ நல்லா கவனிச்சுக்கிட்டுங்க. ஒரு தான் தம்பியவோ அண்ணனையோ அக்காவையோ பகைக்கிறான்னு சொன்னா அவன் யாரா மாறிடுறான், மனித கொலைபாதகனாக மாறுகிறான். கொலைகாரனை போல அவன் கொலைபாதகன். அதுக்கு நாம யாராயிடக்கூடாது, தாய் தகப்பன் உடந்தையாக்கணும். தாய் தகப்பன் 2 பேரையும் அனுசரிக்கணும். உனக்கு இதை செஞ்சிருக்கிற மகளா உரிமையா செஞ்சிருக்கோம்,
பிள்ளைங்களெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன். பொருளாதாரத்துலனா ஏன்னா இன்னைக்கு ஒரு காரியத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் யோசித்து சொன்ன பார்த்தீங்களா, இப்போ பெண் பிள்ளைகள், நான் குறை சொல்லலை, பெண் பிள்ளைகளுக்கு வந்து திருமணம் ஒன்று நடக்கணும் இல்லை, தாய் தகப்பனார் என்ன செய்கிறாங்க, என்ன செய்வீங்க பிள்ளைகள் கல்யாணம் தான் ஒருத்தர் முடிக்கலாம், யாருமே பெண்பிள்ளை கிடையாதோ, என்ன போடுதோம் போடுது இல்லை இல்லையா, நகை போடுதோம், அப்புறம் தேவையான என்ன வாங்கி கொடுக்குறோம், ஏதோ காரோ டூ வீலரோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்குறோம், அப்புறம் எல்லா பாத்திர பண்டங்களும் என்ன செய்கிறோம், இதெல்லாம் செய்கிறங்களா இல்லையா, அதை செய்து அந்த பிள்ளைகள் செய்யணும். இப்போ இப்பெல்லாம் செஞ்சுட்டும் அப்புறம் அந்த பையனுக்கு ஒரு சொத்து இருக்குல்ல, அந்த வீடு, அந்த ஒரே ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீட்லேயும் பாதி வேணும்னு கேட்பான். அப்போ அதை பக்குவமாக முதல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லுது, நீ 10 பவுன் கேட்டால் நான் கூட 10 பவுன் கூட என்ன செய்கிறேன், நான் வீட்டில் பையன்கிட்ட என்ன செய்யக்கூடாது கிடையாது அப்படின்னு முதல்ல எழுதி. ஏன்னா இங்கே சட்டம் என்னன்னா, நம்ம சொத்துல என்னது, சொத்துல பாதி அவங்களுக்கு இருக்கு. அப்ப சொத்துல பாதினா அந்த வரும் என்ன சொத்து அதுலதான் பாதி கொடுக்கணும் தவிர இதை அடிஷனல் இல்லை. கொடுத்த 20 பவுன் 50 பவுன் 30 இதெல்லாம் எங்க இருந்துச்சு. அப்ப நீ 30 நான் கேட்கறது மட்டும் சொல்லுங்க, 30 பவுன் பொண்ணு கொடுத்தனா அதே 30 பவுன் பையனுக்கு சேர்த்து வைக்கணும்ல. அப்ப வீட்டுல பங்கு, தோட்டத்துல பங்கு, துறை பங்கு எல்லாம் கொடுத்தானே. பெண்ணுக்கு என்ன கொடுத்தோமோ அதே நேரத்தில் பையனுக்கு கொடுக்கல. இப்போ அது மாதிரி பெண்ணுக்கு வேலை வாங்கி கொடுக்குறோம், பையனுக்கு வேலை வாங்கி கொடுக்குறோம், பையனுக்கு இப்போ 5 லட்ச ரூபா சொல்லி வேலை வாங்கி கொடுக்குறோம். அப்போ அந்த 5 லட்சம் யாருக்கு சேவ் பண்ணணும், ஈக்குவல் ஷேர் பண்ணணும். இப்போ பெண்ணுக்கு 10 லட்ச ரூபாய் செலவழிச்சு வேலை வாங்கி கொடுத்துருக்கோம்னா அதே 10 லட்சம் யாருக்கு சேவ் பண்ணணும், பையனுக்கு செலவு பண்ணணும், வைக்கணும். இந்தப்பா இப்போ தங்கச்சி செலவழிச்சு வேலை வாங்கி கொடுத்துட்டேன், உனக்கு இந்த 10 லட்சம் சேர்த்து வச்சிருக்கேன், அது உனக்கான பங்கு. நீ என்னைக்கு வேலைக்கு போக நினைக்கிறியோ அல்லது உன் தொழில் சரியோ அதில் உனக்கு நான் பங்கு தந்துடுறேன், இந்த உன் பங்கு இருக்கு, நீ எப்போ விட எடுத்துக்கலாம். இதுதான் என்னது. அப்போ அந்த பிள்ளைகளுக்குள்ள என்ன வராது, பகை வராது. நீங்க 1 ரூபா கூட்டி செஞ்சா கூட என்ன வந்துடும். எங்க அக்கா தங்கச்சி அதை விட பெரிய பிரச்சனைங்க. சேலையில கூட ஒரு சேலையை நீங்க மாத்தி எடுத்து பாருங்க, வருதா இல்லையா. அவங்களுக்குன்னா நல்ல சேலையா எடுப்பாங்க, எனக்குன்னா இப்படிதான் எடுத்து வருவாங்க. அவங்களுக்குன்னா இப்போ விலை ஓட்டுதான் எடுப்பாங்க, எனக்குன்னா வருதா இல்லையா, நடக்குதா இல்லையா. இது எல்லா இடத்துலையும் உண்டு. அதுவே கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைங்களை என்ன ஆகிடக்கூடாது, இல்லைம்மா நீ உனக்கு அப்படிலாம் செய்யல, இன்னைக்கு அண்ணன் உடுத்துற அக்கா போடுறா, இந்த சுடிதார் போடுதானா, நாளைக்கு அதெல்லாம் அவளுக்கு குண்டாயிருவா, அதெல்லாம் இங்கே வந்துடும், அவள் வளர்ந்துட்டான்னு அதெல்லாம் உனக்கு தான். அப்போ உனக்கு 2 ஆயிரம் சொல்லி பழகணும், எல்லாமே உனக்கு தானே, அங்கே வர்றது ஃபுல்லாக உனக்கு தான் சார், மூத்த வண்டிக்கிறது ஃபுல்லாக உனக்கு தான் வரப்படுது, நீ நல்லா அடிச்சுக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லியாவது என்ன செய்ய அந்த பிள்ளைங்க சமாதானப்படுத்தி அவங்களுக்கு தேவையான செஞ்சு கொடுக்கப்படலாம். சத்தமுறை இல்லைன்னு சொல்லுங்க. ஆமாம். பகை இங்கே நான் பகை வந்து எப்படிப்பட்டதாய் மாறுது என்று பாருங்க. அதன் தன் சகோதர சிநேகத்தில் ஒருவருக்குடன் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா, வேதம் ரோமர்கள் புஸ்தகம் 12:10 வாசிக்கும் போது சகோதர சிநேகத்தில் ஒருவருக்குடன் பட்சமாயிருங்கள், பகையாய் நாம எப்படி இருங்க, பட்சமாயிருங்கள், ஒருவருக்கு ஒரு பிரியமாயிருங்கள். அதான் பட்சமாயிருக்கலாம், பிரியமாயிருங்கள். அப்ப சகோதர சிநேகத்தில் அப்படிதான் அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, விட்டு கொடுக்கிற தன்மை வந்துட்டா என்ன வராது, பகை. ஆனா பிசாசு நம்மளை பயன்படுத்துறது என்னதான், விட்டு கொடுக்கிற விடாம பகையத்தான் உருவாக்கிக்கிட்டே இருப்பான். ஏன்னா எந்த குடும்பமும் சமாதானமா இருப்பதற்கு யார் அனுமதிப்பதில்லை. சாத்தான் பிசாசானவன் அனுமதி கிடையாது, அவன் வந்து யாரையும் அனுமதிக்க மாட்டான். நம்ம நல்லா இருக்கிறோங்கிறது அவனுக்கு பிடிக்காது. நம்ம அண்ணன் தம்பி நல்லா இருக்கும், அக்கா தங்கச்சி நல்லா இருக்கும், ஒரே குடும்பம் இருக்கிறோம், ஒன்னா உட்காந்துக்கிறோம் அப்படிங்கிறத அவன் ஏற்றுக்கிறவே மாட்டான். அதுக்கு நடுவில் என்ன கொடுத்துட்டே இருப்பான், பகையை ஏற்றிக்கிட்டே இருப்பான். எவ்வளவுக்குள்ள வெறுப்பு ஏற்ற முடியுமோ வார்த்தையினால அவங்களை கொடுத்துட்டே இருப்பான். அப்படியே இல்லைன்னாலும் நாம சும்மா இருந்தா கூட நம்ம சொந்தம்னு ஒன்று இருக்கு பாருங்க, நம்ம உறவுகள் ஒன்று இருக்கு பாருங்க, அவங்க எழுதி கொளுத்தி போட்டே இருப்பாங்க. இல்லை நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, உன்னை போகும்போது மக்கள் தெருவில் விட்டு பெற போறான், கொளுத்தி போட்டுருவாங்க. கடைசியில் போய் உன்னை இப்படி ஆகி பிரதேசம் விட்டுற போறான் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைய பார்த்து சொல்றாரு, உங்க அப்பா அங்கெல்லாம் நினைச்சுக்க ஆம்பளை பையன் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டான், ஒன்று தெருவில் விட்டான் அப்படின்னு சொல்லி அங்கே பார்த்து சொல்றான். கடைசியில் இப்படி என்ன செஞ்சு இது ரெண்டையும் இல்லாமல் இருக்கணுமானால் அவங்க ஒருவருக்கு ஒரு பிரியமுள்ளவர்களாய் மாற சகோதர சிநேகத்தில் அவர்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. இது எல்லாருக்கும் பொருந்தும். இது உலகத்தாருக்கு மட்டுமல்ல, யாருக்கும் இருக்குது. விசுவாசிகள் குடும்பங்களையும் இது இருக்குது.
ஊழியக்கார குடும்பங்களையும் இருக்குது. ஆகவே சகோதர சிநேகத்தில் அவர்கள் பகையாக இது சொன்னார். எந்த காரணத்தை கொண்டும் அவங்க 2 பேரும் பகையாவதற்கு நாம ஆயிடக்கூடாது, உடந்தை ஆயிடக்கூடாது, நான் காரணமாக கூடாது. இப்படிதான் யோசிக்கணும். எந்த காரணத்தை கொண்டு விட்டு கொடுப்பாங்க 2 பேரும் நேரம் பாருங்க, என்னப்பா குறை, உனக்கு இது குறையா, இதை சரிப்படுத்தணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு செய்யணும், நான் செஞ்சு தரேன் கூட. அப்பா அவங்களை செய்ய நான் இருக்கிற வரைக்கும் உங்க 2 பேருக்கு எந்த குறை வைக்க மாட்டேன். அம்மா உங்க 2 பேருக்கு நான் குறை வைக்க மாட்டேன்டா, நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படிங்கிற 2 பேரும் பழகுங்க, எல்லாம் செய்யுங்க. நிச்சயமா அந்த பிள்ளைகள் கட்டப்பட்டிருப்பார்கள். சட்டமுறைகளே சொல்லுங்க. அந்த பிள்ளைகளை வாழ வைத்து பார்க்க வேண்டியது நம்ம தர பெற்றெடுத்தோம். கடைசி நேரத்தில் அந்த பிள்ளை கண்ணீரோடு வேதனையோடு புலம்பலோடு இருந்துச்சுன்னா நாளைக்கு நம்ம செத்தா கூட அழாதுங்க. இன்னும் சொல்றேன், நம்ம பிள்ளைகள் நம்ம செத்து போனா நம்ம கிட்ட துடிக்கும். நம்ம எங்க அப்பா இல்லாம போயிட்டாரே, இன்னொரு 4 வருஷம் இருந்தா நல்லா இருக்கும், இன்னொரு 10 வருஷம் இருந்தா நல்லா இருக்குமே, என் பிள்ளைகள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லணும். எங்க அப்பா கடைசி செத்து போனா எனக்கு என்னங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு கதர் துடிக்கணும். எங்க அப்பா இருந்தா எங்கள் வாழ்க்கை, எங்க அம்மா இருந்தா என் வாழ்க்கை அப்படி இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கதறணும். பெண்ணும் ஆணும் 2 பிள்ளைகளும் கதறணும். அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை அவங்களுக்கு இருக்கட்டும், பங்காக இருக்கட்டும். இதான் வேதம் சொல்லுது. ஆனால் சகோதர சிநேகம் இங்க பாருங்க, 2 பேருக்கும் பகையாவதற்கு யாரே காரணமா இருந்தா, யார் தான் காரணம்? அதனாலதான் அந்த கொலைவெறியை பார்க்கும்போது கூட இவன் என்ன செஞ்சிருன்னு தீர்மானிச்சாங்க. பகைக்கிறது மட்டுமல்ல, இவன் கொன்றுன்னு கூட தீர்மானிச்சாங்க. அதுதான் நேற்றைக்கு நம்ம பார்த்தோம். அதாவது எப்படி காயின் ஆபேலை கொலை செய்வதானோ அதே போல அதே கொலைவெறி யார்கிட்ட இருந்துச்சு? யாக்கோபுடைய பிள்ளைகளுக்குள்ள இருந்துச்சு. யோசேப்பை எப்படியாவது நின்றணும், பகைக்கிறதோட நிறுத்தாம கொலை செய்யணும். அந்த பகை தான் எதா மாறுது, கொலையா மாறுது. இவன் எதுக்கு பார்க்கணும், இவன் எதுக்கு கண்ணு முன்னாடி போட்டுறணும் அப்படிங்கிற சிந்தனைகள் அதுக்கப்புறம் தான் வருது.